டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். முயற்சியும் தெளிவான பயிற்சியும் இருந்தா மட்டும்தான் நம்மளால நினைத்த ஒன்றை ஈஸியா அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுக்காக அனைவருமே நல்லா முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பயிற்சிக்காக தான் அந்த 52 தேர்வுகள் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம டாரடெக் ஜோஸ்ல வடிவமைச்சிருக்கோம். அதாவது நம்மளுடைய குரூப் 4 தேர்வு அப்படின்றது 200 கேள்விகள்ல தமிழ் 100 மதிப்பெண்களும் பொது அறிவு மற்றும் அந்த திறனறிதல்ல இருந்து ஒரு 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லி சேர்த்து அது ஒரு 100 மதிப்பெண்களும் கேட்கறாங்க. எல்லாருமே இந்த தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் நல்லா தரவாயிருவாங்க. ஆனா மொத்தமா திருப்பி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தோத்துருவாங்க. தனித்தனியா படிச்சிருவாங்க. ஆனா திருப்பி என்ன செய்வாங்க, ரிவிஷன் பர்பஸ்ல தோத்துருவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ஜிஎஸ்ல 75 பகுதிகள் 75 வினாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் பகுதிகள்ல இருந்து மட்டும் தான் கேட்கப்படும். அது எத்தனை கேள்விகள் நமக்கு தெரியாம எல்லா படத்தையும் படிக்கிற விதமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அறிவியல்ல இருந்து 10 கேள்விகள், புவியியல்ல இருந்து 5 கேள்விகள்னு அவங்களே சிலபஸ்ல அழகா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில நீங்க வெயிட்டேஜை பயன்படுத்தி பாலிட்டியில இருந்து 15 கேள்விகள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல இருந்து ஒரு 20 கேள்விகள், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடுல இருந்து ஒரு 20 கேள்விகள், இந்திய தேசிய இயக்கம் மற்றும் பண்டைய கால வரலாறுல இருந்து ஒரு 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லி வெயிட்டேஜ் அடிப்படையில நீங்க இருக்கக்கூடியதை படிச்சாலே இந்த 75ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் உங்களுக்கு தாராளமா கவர் ஆயிரும். அதே மாதிரி இந்த 25ல இருக்கக்கூடிய அந்த கணிதம் அப்படின்றத ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 15 பிளஸ் ஒரு 10 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. இந்த 15 கேள்விகள் திறனறிதல், மீ போவா மீச்சிமா அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்தும், இந்த 10 அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து கேட்கறாங்க. இப்ப இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா நாளடைவுகள் அதிகரிச்சுட்டு வரக்கூடியதாக தான் இருக்குது தேர்வு பகுதிகளில். சோ நம்ம இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ் அதிகப்படுத்தணும். ஏன்னா இன்னும் ஒரு 85 நாட்கள் கூட இல்லாத நிலையில நீங்க எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இதுல என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் உங்களுக்கு ஃபுல்லாவே இதுல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கவர் ஆயிருக்கு. இப்ப தமிழ்ல எப்படி பிரிச்சிருக்காங்க, 100 85 பிளஸ் ஒரு 15. இந்த 85 ஃபுல்லாவே இலக்கணம், இந்த 15 அப்படின்றது இலக்கிய பகுதி. அதனால நீங்க இனிமே இலக்கியத்தை அதாவது உரைநடை அந்த இதெல்லாம் இலக்கியத்தெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி 6 to 12 எல்லாமே படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. சிலபஸ்ல பகுதி அப்படின்றதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி மட்டும் படிச்சா போதும். இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த தேர்வு தொடரை நாங்க வடிவமைச்சிருக்கோம். அப்ப இதுல நீங்க 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண பகுதிகள், அதே மாதிரி இலக்கிய பகுதியும் என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் இதுல நீங்க கவர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டேஜ் அடிப்படையில பாலிட்டி, அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழக வரலாறு பண்பாடுன்னு அதுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸை கொண்டு போயிருக்கோம். மேக்ஸ் நம்ம எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் 2 டெஸ்ட், சுருக்குக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 டெஸ்ட், சதவிகிதம் அப்படின்னா அதுல 2 டெஸ்ட், அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எல்லா டாபிக்கையும் பிரிச்சு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்கும் உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொண்டு போயிருக்கோம். இந்த தேர்வு தொடர்ல ஜாயின் பண்றவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல தமிழ், மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் இது 3 சேர்ந்த டெஸ்ட் சீரிஸ். இதுல இந்த ஜெனரல் தமிழுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இதோட சேர்ந்து என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா அங்க கொடுத்துருவோம். அதாவது 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்து, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு இதோட கவர் ஆயிரும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்ப ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. நீங்க அதை படிச்சு டெஸ்ட் எழுதுனா போதும். இந்த மாதிரியாக உங்களுடைய வேலைகளை நாங்க இன்னுமே எளிதாக்கியிருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்ல ஹிஸ்டரிக்கு, ஜியோகிராபிக்கு, பாலிட்டிக்கு, எக்கனாமிக்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு நல்லாகவே லைன் பை லைனா எடுக்கப்பட்ட மெட்டீரியல் தான் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அப்போ உங்களுடைய வேலை இன்னுமே எளிதாக, உங்களுடைய ரிவிஷன் இன்னுமே ஈஸியா இருக்க போகுது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கான வீடியோ வகுப்புகள் கொடுக்க போறோம். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு ஹைலைட் லைன் பை லைன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். மேக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கும் மட்டும் இல்லாம ஸ்கூல் புக் வைஸ் சால்வ் பண்ண வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு இதோட கிடைக்க போகுது. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னொரு கூடுதலான பெனிஃபிட் என்னன்னா நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க. ஏன்னா இலக்கியம்னா நான் எல்லாமே படிச்சிருக்கேன், முன்னாடி படிச்ச மாதிரி ஸ்கூல் புக்ல அட்டை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரிவிஷனை இன்னுமே நாங்க அதிகப்படுத்துற விதமா என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேர்ம் வைஸ்ல இருக்கக்கூடிய ரிவிஷன் புக்லெட்டை நீங்க வீட்லயே ஓஎம்ஆர் பிராக்டிஸோட எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்கான புக்லெட்டும் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நாங்க கொடுத்துருவோம். அதுல நீங்க எல்லா டேர்ம் வைஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை வித் ஓஎம்ஆரோட என்ன செய்வீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சரி, இப்ப இந்த தேர்வு தொடர்ந்து எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். தேர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு டேர்மாக நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா முதல்ல தமிழை முடிப்பீங்க, சரிங்களா? தமிழை ஒவ்வொரு டேர்மாக என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா முடிப்பீங்க. முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கான இலக்கிய பகுதி அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்க. இங்க ஆரம்பிக்குது. இங்க இருந்து உங்களுக்கு தமிழுக்கான இலக்கிய பகுதி ஆரம்பிக்குது. இந்த பகுதிகளில் நீங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்சஸ்ல இருந்து நாங்க கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு தமிழ் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல இருந்து அதை ரெண்டு பார்ட்டா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா சிலபஸ்ல இருக்கிறத மொத்தமா டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பகுதி ஆள நீங்க நல்லா தெளிவாய்க்கணும் அப்படின்றதுக்காக அது ரெண்டு பார்ட்டா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான பகுதி, ஒவ்வொரு அலகுகளாக உங்களுக்கு தமிழ்ல தேர்வுகள் இருக்கும். அலகு 1ல இருந்து ஒரு 2 தேர்வு, அலகு 2ல இருந்து ஒரு 2 தேர்வு அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 அலகுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா. இலக்கணத்துல மட்டும் 6 அலகு, 7வது அலகாக இலக்கியம். சோ அப்ப அந்த 6 அலகுகள்ல இருந்தும் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ரிவிஷனுக்குள்ளேயும் ஃபுல் டெஸ்ட்டுக்குள்ளேயும் போவீங்க. இது தமிழுக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கணிதம் அப்படின்னு சொல்லும் போது கணிதத்துல ஒவ்வொரு கணிதத்தினுடைய தலைப்புக்கும் உங்களுக்கு 2 தேர்வுகள் இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சுருக்குக அப்படின்னா சுருக்குகளை நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதுவீங்கன்னா 2 டெஸ்ட் எழுதுவீங்க. சதவிகிதத்துல 2 டெஸ்ட் எழுதுவீங்க. இதுல உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸும் கவர் ஆயிரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான வீடியோ கிளாஸஸும் கவர் ஆயிரும். இதை நீங்க பார்க்க போறீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. அதே மாதிரி LCM HCFக்கு தனி வட்டி கூட்டு வட்டி லாபம் மற்றும் நட்டம் இந்த மாதிரி எல்லா தலைப்புகள்லயுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தேர்வுகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங் பாருங்க, வயது கணக்குகள், வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரீசனிங்ல இருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 15 வினாக்களை நீங்க நல்லா தெளிவா தயாராகணுன்றதுக்காக ரீசனிங் கொஸ்டினுக்கான வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகப்படுத்திருக்கோம். லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டும் ஃபுல் டெஸ்டாக நீங்க ஒரு 5 டெஸ்ட் என்ன செய்வீங்க அப்படின்னா எழுதுவீங்க. அதே மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யும் அப்படின்னா மேக்ஸ்ல வந்து இருக்கும். ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டாக தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. அப்ப இந்த மேக்ஸ் பகுதிகளில் இப்படிதான் உங்களுக்கு தேர்வுகளானது கொண்டு போறோம். சரி, ஜிஎஸ்ல எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜிஎஸ்ல உங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடியது பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இதுல எல்லாம் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா தேர்வுகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்கோம். இப்ப இங்க பாருங்க 6ஆம் வகுப்பு ஹிஸ்டரி, இது வந்து ஐஎன்எம்மும் ஆன்ஷியன்ட் இந்தியாவும் சேர்ந்தே உங்களுக்கு எத்தனை கேள்விதான், மொத்தம் 10 கேள்விதான். அதனால இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வெயிட்டேஜ் கம்மியாகவும் பாலிட்டிக்கான வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பாலிட்டியில பெரும்பாலான பாடங்கள் இல்ல அப்படின்றதுனால அதை உங்களுக்கு நாங்க சேர்ந்தே கொடுத்துருப்போம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7ஆம் வகுப்பு ஹிஸ்டரியை 2 பார்ட்டா போட்டிருப்போம். ஜியோகிராஃபி அப்படிங்கிறதுமே 2 பார்ட்டா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். எக்கனாமிக்ஸ்ல உங்களுடைய ரிவிஷனை இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துலயும் வெயிட்டேஜ் நாங்க அதிகமா கொடுத்துருப்போம். அப்ப பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி தமிழக வரலாறு பண்பாடு அதுல இருக்கக்கூடிய கேள்விகளும் இந்திய தேசிய இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இங்கேயே ரிவிஷன் சேர்ந்தே நீங்க வந்து படிப்பீங்க. 10th ஹிஸ்டரி, அதே மாதிரி 10th எக்கனாமி, இந்த மாதிரி என்ன செய்வீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஜிஎஸ் பார்ட்லயே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சேர்ந்தே கவர் பண்ணுவீங்க. கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்து ஃபுல் டெஸ்டாக எழுதுவீங்க. உதாரணமா ஹிஸ்டரிக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட், பாலிட்டிக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட், இந்திய வரலாறு மற்றும் சமூக இயக்கங்கள்ல இருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், இந்திய பொருளாதாரத்துல இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றதுல இருந்து ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபுல் டெஸ்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க மாடல் டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ள வருவீங்க. இந்த 75 மதிப்பெண்கள்ல அதிகப்படியான மதிப்பெண்கள் இடம்பெறக்கூடிய பாலிட்டி பகுதிகள்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் அப்படின்றது ரொம்ப தரவா எடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த கேள்விகளினுடைய தரம் அப்படின்றது நம்மளோட டார்கெட் சூஸ்ல எப்பவுமே குறைஞ்சதுல அந்த 75 மதிப்பெண்கள் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியில இருந்தும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த மாதிரியான பகுதிகளில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேர்வுகளானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. எங்க பாடச்சுமைகள் அதிகமா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை 2 பார்ட்டா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பிரிச்சு கொடுத்திருப்போம். நீங்க அதிகப்படியான பாடங்களும் படிக்க முடியாது அப்படின்றதுனால இது நாங்க டெய்லி படிக்கணுமே, எங்களால படிச்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்வுக்கு வெறும் 80 நாட்கள் 85 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து உங்களுடைய 100% நேரத்தையும் நீங்க முழுசா கொடுத்தா மட்டும்தான் இந்த தேர்வை வந்து உங்களால முழுசா வெற்றியாக அடைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முயற்சியுடன் சேர்ந்த கடினமான பயிற்சி எடுக்கிறோமோ அப்ப மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்றது ஈஸியா கிடைக்கும். இப்ப இந்த தேர்வுகள்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறோம், என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை பத்தின தகவல் தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 200 தேர்வுகள், அதாவது 200 கேள்விகள் கொண்ட டெஸ்டாக இது இருக்க போகுது. மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 டெஸ்ட், மொத்தம் 52 டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ், மேக்ஸ்ல எல்லாம் அதிகமாக இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கான உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரியாக உங்களுக்கு அதுல டெஸ்டஸ் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸ்லயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸுக்கு வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க படிக்க போறீங்க, வீடியோ பார்க்க போறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. அதே மாதிரி 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் உங்களுக்கு இதுல கவர் பண்ணிருப்பாங்க. சிலபஸ் வைஸும் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா நாங்க கவர் பண்ணி கொண்டு போயிருப்போம். ஒவ்வொரு அலகுகளாக தமிழை கவர் பண்ணி கொண்டு போயிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பகுதியிலுமே உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே நாங்க என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா வெயிட்டேஜ் கொடுத்து கொண்டு போயிருப்போம். ஜிஎஸ்ல உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல் வந்து இதோட கொடுப்பாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல,
6ல இருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு டேர்மாக நீங்க ஏற்கனவே பழைய சிலபஸ் அடிப்படையில படிச்சவங்களாக இருந்தா நான் ஒரு கேள்வியை கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான OMR புக்லெட்டும் உங்களுக்கு வீட்டுக்கே என்ன செய்வாங்க அப்படின்னா அனுப்புவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த டெஸ்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதுல பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே இதுல சொல்லியாச்சு. 2 மார்க் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.